ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா! எவ்வளவு அருமையான வார்த்தைகளை தேடி வந்திருக்கிறது. தேவனாலே எல்லாம் கூடும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது இயேசு சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கும், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியானால் அந்த ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது அதைவிட எளிதாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்படியானால் சீஷர்கள் சொல்கிறார்கள், ஆச்சரியமாகப்பட்டு எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்கிறார். ஆமென். தேவனாலே எல்லாம் கூடும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியை, இந்த நாளில் உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனால் எல்லாம் கூடும். கலக்கத்தோடு இந்த காரியத்தை நான் எப்படி செய்து முடிக்கப் போகிறேன், எப்படி இதை என்னால் முடியும் என்று சொல்லுகிறீர்களா? தேவனாலே எல்லாம் கூடும். உங்கள் தொழிலிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஃபீஸ் கட்ட முடியவில்லையே, தொழில் செய்வதற்கு பணம் இல்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். தேவைகள் சந்திக்கப்பட நான் யாரை போய் பார்ப்பது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். தயவு செய்து கலங்காதீர்கள். தேவனுடைய வார்த்தை உண்மையானது. தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாளில் உங்களை பார்த்து திடப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். மேலும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் வீட்டிற்கு 3 புருஷர்கள் வருகிறார்கள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் 3 பேரும் வந்தவுடன் ஆபிரகாம் அவர்களை பார்த்து, சற்று இளைப்பாரி இருதயத்தை திடப்படுத்தும்படியாக எங்கள் வீட்டில் அப்பம் புசித்து விட்டு போங்கள் என்று சொல்கிறார். உடனே அவன் கேட்கிறார்கள், அவன் சாராளை எங்கே என்கிறார். அந்த கூடாரத்தில் இருக்கிறாள் என்று சொன்னோன்னே, உற்பத்தி திட்டத்து காலத்திலே உங்களுக்கு ஒரு குமாரன் கையில் இருப்பான் என்கிறார். உடனே சாராள் அதை கேட்டு நகைக்கிறாள். உனக்கு அந்த புருஷர்கள் சொல்கிறார்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் உங்கள் வேதனைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எத்தனையோ காரியங்களிலே நாங்கள் முயன்று பார்த்து விட்டோம், ஒன்றுமே இல்லை. எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், அது கலக்கத்தோடு இருக்கலாம். எத்தனையோ டாக்டரிடம் போய் பார்த்து விட்டோம், கர்ப்பத்திற்கடி இல்லை, இது முடியாது, இவளுக்கு இந்த யூட்ரஸ்ல இந்த பிரச்சனை இருக்கிறது, என்ன செய்ய முடியவில்லை தெரியல, மருத்துவர்களே கைவிரித்திருந்தாலும், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா! அவருடைய வார்த்தை இந்த நாளில் உங்களை திடப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. ஆமென்றோம், ஆமேன் என்று இறங்குகிறது. ஆமேன். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா! மேலும் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, பெத்தானியா கிராமத்திலே லாசரு என்ற ஒருவன் இருந்தான். அவன் வியாதிப்பட்டிருக்கதை இயேசுவின் இடத்திலிருந்து சொல்லுகிறார்கள். அந்த லாசரு இயேசுவுக்கு சிநேகிதனாக இருந்தார். மார்த்தாள் மரியாதை சகோதரனாக இருந்தார். உடனே அவர் 4 நாள் கழித்துதான் போகிறார். போகணும்னா அங்கு மரித்து போன லாசருவை கல்லறையிலே கட்டி துணியினால் சுற்றி அடைத்து வைத்திருந்தார்கள். உடனே இயேசு அவர்களை பார்த்து, லாசருவே, வெளியே வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஆமென். கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கட்டுண்ட சீலைகள் எல்லாம் அருந்து விழுந்து லாசரு உயிரோடு எழுந்து வருகிறான். அதுதான் தேவனுடைய மகிமை, அதுதான் தேவனுடைய செயல். அல்லேலூயா! தேவனாலே கூடும். மரித்து போன நாறிப்போன லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின தேவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா! இந்த நாளிலும் வியாதி படுக்கையிலோடு இருக்கலாம். இந்த கருமையான சகோதரனே, சகோதரியை, மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆமென். ஸ்கேன் எடுத்து பார்த்தாய்விட்டது, எல்லாம் எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்தாய்விட்டது, இப்படி வந்திருக்கிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று. ஒன்றுமில்லை சகோதரனே, சகோதரி, கலங்காதீர்கள். தேவனால் எல்லாம் கூடும். அதை மாற்ற, அது ஒன்றுமில்லாமல் போக தேவனால் எல்லாம் முடியும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆமென். கலங்காதிருங்கள். மேலும் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, மரியாளின் ஒரு தேவதூதன் வருகிறார். மரியாள் வீட்டில் இருக்கும் பொழுது தேவதூதன் வந்து, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அது பிறப்பான் என்று சொன்ன உடனே அந்த மரியாள், இது எப்படி ஆகும்?
மனித முறைமையின்படி இது முடியாதே என்று சொல்லுகிறாள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாளிலும் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, மரியாளிடத்திலும் அற்புதத்தை செய்த தேவன் அதே மரியாளின் வயிற்றில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பரிசுத்த குமாரன் பிறந்திருக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்பட்டு ஊழியம் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் திரும்ப பெறப் போகிறீர்கள். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இழந்து போன தொழிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இழந்து போன வீட்டை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரே உங்கள் வீட்டிற்குள் வருவார். வந்து அவர் அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்யும் நன்மைகளை நினைத்து துதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் அவருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற்று மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.